என்னம்மா சொல்கிறார் பாருங்க. அந்த துணிவை சொல்கிறதுல கூட ரொம்ப உருக்கமாக ஒரு இடத்துல சொல்ல, இங்கெல்லாம் ரொம்ப தைரியமாக சொல்கிறார். அப்படின்னா ரொம்ப நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சம் போடா அப்படின்னு சொல்கிற அது ஒரு துணிவு. அந்த துணிவிலேயே ஒரு உருக்கத்தை கொண்டுருவார். அது அப்பர் சாமி எழுத முடியும். மண்பொருந்தி வாழ்பவர்க்கும் ஆதிர்த்த வேதியர்க்கும் விண்பொருந்தும் தேவர்க்கும் வீடு வேறாய் நின்றானை பண்பொருந்த இசைபாடும் பலன சேரப்பனை கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோன்னு. கண் பொருந்தும் அப்படின்னா இரத்தல் என்பதனை மங்களமாக சொன்ன மொழி. அந்த நேரத்திலையும் கண்ணயர்து அந்த நேரத்திலையும் நான் கைவிட கடவேனோ அப்படிங்கிறார். கடனா ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்திலிருந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? சுவாமி உன்னுடைய இதை நான் விடுறதுக்கு நான் அதாவது திருவடியை சிக்குன்னு பிடிச்சிருப்பேன். ஏன்னா காரணம் என்னன்னாரு, அது அவர் தான் சொல்லி வச்சாரு. கடைசியில் கூட போகும்பொழுது அவன் தான் வரப்போகிறான், மிச்சம் யாரும் வரப்போகிறது இல்லை. அதனால் அவனை தான் பிடிச்சானு. உற்றார் ஆர்வலரோ 4ஆம் திருமுறை தான். உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் உற்றார் ஆர்வலரோன்னு